கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, திருடன், பிசாசாகிய திருடன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருட வருகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசுக்கு இப்படியாக எழுதியிருக்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுக்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுப்பார். நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்வார். ஒருபோதும் சத்ருவானவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. அவன் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மைகளையும் அவன் அழித்து விடுவான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் மறைவதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், விரோதங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் இருப்பதினாலே சத்ருவானவன் வருகிறான். நாம் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. சத்ருவானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மீது கசப்பு இருக்கிறதா, வெறுப்பு இருக்கிறதா, வைராக்கியங்கள் இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறதா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது எல்லாமே பிசாசு வருவதற்கான ஒரு வழி. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமென்றால் அதிலிருந்து மனம் திரும்புவோம். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எந்த நன்மைகளையும் அவன் திருட முடியாது. பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்வோம். கோபம் கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். பிரியமானவர்களே, ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசாகிய திருடனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. இயேசு கூறியிருக்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்கிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்கிறார். பிரியமானவர்களே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்கிறார். நாம் அவருடைய ஆடுகள். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போவாது. பிரியமானவர்களே, அவருடைய கைகளிலே இருந்து நம்மை யாராலும் பறிக்க முடியாது. அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வைத்துக் கொள்வார். அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவார். எந்த சத்துருக்களின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ தீமைகளோ வர முடியாது, நம்மை தொட முடியாது. பொல்லாங்கன் நம்மை தொடான். நாம் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே இருக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்கும்போது எந்த சத்துருக்களின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளாய் வாழ்வோம்.
ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு எதிர்த்து நிற்போம். அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். பரலோக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறே. மக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பதில் கொடுப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ரீபா கபா ரஷாக்கா ரகா துனா ஹந்தரோ ஷகதனமல ஹதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கே ரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. ரீபா ரபா ரபா தூர் ரபா கே ரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. கர்த்தரே உடைய கருத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன். பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, நன்மைகளை கொடுப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளெல்லாம் சாதமாக மாற்றி விடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருகப்படுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வாடகை வீட்டில் வசிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்திங்கப்பா. சொந்த வீடு கட்ட கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்கிறது. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு நீரே வீட்டை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ராபா தூராபா ராகாதா ராபா. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தோரோ ஷகதனமல ஹதுரபா. என் தேவன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். அந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுங்கப்பா. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கட்டளையிடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்படி ஆசீர்வத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துன்பங்களோ துக்கங்களோ பிள்ளைகளை தொடக்கூடாது. வேலி அடைங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. முடிய கரங்களிலே தாழ்த்துகிறோம். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.